நீங்க தான் ஹிந்தி படத்தெல்லாம் செய்ய வேணாங்கிறீங்களே. ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு தான் தெரியாது. ஹிந்தி தெரியாது போலாம். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ வணக்கம். ப்ரோ இன்னும் இப்பதான் போன வாரமா பார்த்தோம். ஆமா, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இல்ல சிவகார்த்திகேயன் படம் கடைசியா நம்ம பேர் இது பண்ணோம். பராசக்தி போன வாரம் தானே செஞ்சோம். அதுல உனக்கு ஏன்னா நான் இன்னும் இப்பதான் எடிட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அடுத்த இது வந்துருச்சு. அதுல ஒரு இது இருக்கு. பராசக்தி வந்துட்டு சிவகார்த்திகேயனோட 25th ஃபிலிம். ஓகே. இப்ப டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குது 23rd ஃபிலிம். ஓகே. ஆனா அப்பனா இந்த ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. ஐ கெஸ் சோ. இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான். அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து முதல்ல ஷூட் பண்ணி ஆமா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் பராசக்தி அதுக்கப்புறம் இப்பதானே பண்ணாங்க. பராசக்தி 25th. ஆமா, பராசக்தி தான் 24 என்ன படம்? இவங்க கூடடா. இப்போ இது வந்துச்சே அந்த சோல்ஜர் படம் கடைசியா வந்துச்சு. அதான் இல்ல 24th வந்துட்டு யார் கூட பண்றாங்கன்னா சிபி சக்கரவர்த்தியோட டான் திரும்பி பண்றாங்களோ. ஆமா ஆமா, அது இன்னும் பேச்சுவார்த்தையில இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷூர். SK24 இஸ் வித் சிபி சக்கரவர்த்தின்னு எனக்கு தெரியும். SK23 வித் AR முருகதாஸ், 24 வித் சிபி சக்கரவர்த்தி, 25 வித் சுதா குங்கரா. லைன் அப் தான். அதுவும் இந்த படம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்து AR முருகதாஸ் சொன்னாங்க, இந்த படத்துல வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் அவரோட கேரக்டர்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம டாக்டர் மாதிரி இது மணிக்கு பார்க்காத மாதிரி ஒரு புதுசான ஒரு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அனிருத் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அனிருத் சிவகார்த்திகேயன். ஆமா, என்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா என்ன? இல்ல அவங்க கும்போ இப்ப எப்படின்னா அனிருத்துக்கும் தனுஷும் வந்தா கன்ஃபார்ம் ஹிட் அந்த கொம்போ. சோ இதே மாதிரி SKக்கும் அனிருத்தும் நிறைய இருக்கும். அனிருத்தும் தனுஷும் சேர்ந்தாங்கன்னா டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ SK அனிருத் கடைசியா என்ன டாக்டருக்கு அப்புறம் ஆமா ஜிவி இல்ல அமரன் வந்து ஜிவி பிரகாஷ். கரெக்ட். இல்ல அன்னைக்கு பார்த்ததும் அனிருத் இல்ல, அன்னைக்கு பார்த்து ஜிவி பிரகாஷ் தானே. பராசக்தி. ஆமா, பராசக்தி also ஜிவி பிரகாஷ். அதான் சொல்றேன் ரொம்ப நாள் ஆன மாதிரி. ஆமா, கரெக்ட். ஆனா என்னன்னா நமக்கு கன்ஃபார்ம் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஹிட் கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த முக்காசி பாட்டு வந்துட்டு நம்ம தலைவனும் அனிருத்தும் சிவகார்த்திகேயன் சேர்றப்போ ஜோக்கா தான் இருக்கும். நல்லா இருக்கும். மதராசி படத்தை வேற மதராசின்னு சொல்லுவாங்க தானே. அது எதுக்கு அப்படி சொல்லுவாங்க? மட்ராஸ்காரனா மட்ராசின்னு சொல்லுவாங்களோ. சவுத் இந்தியன்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க நார்த் இந்தியன் போறப்போ they simply call them as மதராசி. like not only from Madras, you know. சவுத் இந்தியால இருந்து யார் வந்தாலும் லைக் கேரளா யார் வந்தாலும் they will call us, hey you are a மதராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேரா இது சொல்றது கொஞ்சம் ரூட்டா கூப்பிடுற மாதிரி இல்ல நார்மலா கூப்பிடுற மாதிரி. அது ஒரு டைப் காஸ்ட் பண்றாங்க. அதுதான் டைப் காஸ்டிங் யூசுவலி பிடிக்காது. ஆமா. சோ மதராசின்னு டைட்டில் வச்சிரு. ஆக்சுவலி இன்னொன்னு தெரியுமா, இது ஏற்கனவே வந்த ஒரு படத்தோட டைட்டில் தான் தமிழ்ல வந்திருக்கோ. ஆமா, 2006ல அர்ஜுன் ஏற்கனவே மதராசின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அவர் தான் ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணி. ஆமா, he is the writer, he is the director of the. ஆனா இங்க ஒரு இது வந்து மதராசி இஸ் மதராசிடா. நம்ம என்ன ஸ்பெல்லிங்னா போட்டுக்கலாம். மட்ராசி ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ். விதித் ஜமால் தான். ஆமாமா, அவரே தான். துப்பாக்கியில் வந்த அதே வில்லன். சைக்கோ மாதிரி. ஆமா ப்ரோ, நீங்க எப்பதான் சொன்னீங்க அந்த ஒரு மாதிரி வேற பாடி லாங்குவேஜ். வேற பாடி லாங்குவேஜ். ஆமா, இது ஃபுல்லா மதராசி. ஸோ அதுதான் மேப்ல போட்டு காமிச்சிருக்காங்க. இங்கேருந்து எங்க வந்தாலும் அதுக்கு சொல்றாங்களா இல்ல இத்தனை லாங்குவேஜ்லும் படம் ரிலீஸ்ங்கிறதுக்கு சொல்றாங்களா? அத்தனை லாங்குவேஜ்ல படம் ரிலீஸ். அது கரெக்ட் தான். அதான் அத்தனை இதுலயும் படம் ரிலீஸ் சொல்றாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிக்கா. அதுக்கு அந்த ஒரு விஷயம் அது இல்ல. ஆக்சுவலி அது டிக்குன்றது வந்து சொன்ன வார்த்தைய சொல்லும் போது டிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நரம்புல எதுனா அது தெரியல என்ன சொல்லுவாங்க. இல்ல மேனரிசம்டா. ஆங்கிரியில அப்படி இருக்க மாதிரி பீஸ்ட் மோடுக்கு போயிட்டாருன்னு சிம்பாலிக்கா இல்ல. எனக்கு அப்படி தெரியல. எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ்ல என்னமோ ஒண்ணு அந்த இது இருக்கிற மாதிரி தோணும். நடுவுல 2-3 கிளிப்ல ரிலீஸ் ஆச்சு. லைக் அந்த இடத்துல ஃபைட் பண்றது அந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. அப்படியே மேல பறந்துகிட்டே வருவாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவி தாங்கிறது தெரியுது. வித்யுத் ஜமால் ஆல்சோ இஸ் தேர்.
ஸோ கண்டிப்பா பார்த்தோன்னா ஏஆர் முருகதாஸ் ஆல்ரெடி ஹி டைட் ஐ வான் கிவ் அ கம்பேக். ஆனா இதோட பஸ் வந்து எனக்கு எத்தனை வருஷம் முன்னுக்கு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து இருக்கு தானே. அப்ப ஆனா எனக்கு என்ன பஸ் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். ஏன் அந்த டிலே நடுவுல வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் வென்ட் டு ஹிந்தி அண்ட் சல்மான் கான் வச்சு வேற நம்ம தான் பார்த்தோம். அது ஆமா ஆமா அந்த படம் எடுக்க போயிட்டு தான் கொஞ்சம் கேப் விட்டு போயிட்டு நம்ம வந்து நம்ம பார்த்தோம். ஆனா வீடியோ தனியா பார்த்தோம். நீங்க தான் ஹிந்தி படத்தெல்லாம் செய்ய வேணாங்கிறீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு தான் தெரியாது. ஹிந்தி தெரியாது போலாம். ஆனா ஒரு படம் செஞ்சோமே இவரோட படம். ஏன்னா இது நம்ம தெரியுங்கிறதுனால குதைப்பா நம்மளாவே அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த சின்ன அது தெரியுமா அது செஞ்சனால அந்த ஒரு வீடியோ இருக்கு. ஆமா அட்லியோட வீடியோ கரெக்ட் செஞ்சது பேபி ஜான். ஆமா வீடியோ அட்லியோட வீடியோ கரெக்ட். அங்க அதுல பேசணும். அது மியூசிக் வேற அனிருத் சிவகார்த்திகேயன் ரொம்ப நாள் கழிச்சு சேர்றாங்க. பிளஸ் ஏஆர் முருகதாஸ் ஆல்சோ நீட் அ விக்டரி டு எஸ்டாப்ளிஷ். அவர் என்ன பண்ணுறாரு 2017 ஸ்பைடர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சர்க்கார் விஜயோட. ஓகே. அதுக்கப்புறம் தலைவரோட படம் தர்பார். சர்க்கார் தர்பார் பாரு எல்லாம் 6 வாரத்துல முடிகிற மாதிரி. என்ன வருஷம் வந்துச்சு? 2020 நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். 2020. 5 வருஷம் ஆச்சு அவர் படம் எடுத்து. கால்குலேட் பண்ணா அதான் சொல்லுது. எங்க போனீங்க இவ்வளவு நாளா? ஆனா எனக்கு ஏஆர் முருகதாஸ் படம் ஏன் திரும்ப பிடிக்கும்? அவர் படத்துல ஹீரோலாம் ஒரு மாதிரி அழகா இருப்பாங்க. அது அந்த விஜுவலா சரி, அந்த கேமரா ஆங்கிள், லைட்டிங், அவங்களுக்கு போடுற மேக்கப், அந்த படத்துல நீங்க பாருங்க எப்பயுமே ஹீரோலாம் அழகா இருப்பாங்க. இந்த ஆங்கிள் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு ஏஆர் முருகதாஸ் படம் ஏன் பிடிக்கும்னா ஸ்டோரி செமையா இருக்கும். யூசுவலி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீ ரீசன்ட் டேஸா நீ பார்த்தனா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படம் இருக்கு. அதுதான் he have a very strong climax. அவர் படத்துல இந்த டர்பார் அப்படித்தான் இருக்கும். அதனால அது ஓடல. நான் சொல்றது முன்னுக்கு நல்லா இருக்கும். துப்பாக்கி அந்த மாதிரி படம் எல்லாம் சொல்றேன். இந்த கத்தி. ஆமா அந்த படம் மட்டும் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆமா கொஞ்சம் இல்ல ரொம்பவே தான். ஐயோ ஸ்பைடர் வந்து கொஞ்சம் மிக்ஸா இருந்துச்சு. அது எப்படின்னா அது ஒரு தெலுங்கு படம். பட் ஆனா இங்க தமிழ்ல வந்து எல்லாமே எஸ்.சி. சூர்யா. அங்கேயும் வந்து எல்லாமே எஸ்.சி. சூர்யா தான் பாராட்டிட்டு. அது ஸ்கேர்க்ரோ அது இன்ஸ்பிரேஷன் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஏஆர் முருகதாஸ் வாழ்த்துக்கள், படம் வெற்றி பெற. எஸ்கேங்கிற ஒரு மாஸ் எலிமெண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ தே நோ நீட் எனி அதர் செல்லபிள் பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி அனிருத் ஆல்சோ பார்ட் ஆஃப் த மூவி. கண்டிப்பா படம் ஓடிடும். ஆனா இப்போ இதுக்கப்புறம் எஸ்கே வந்து பாய் நெக்ஸ்ட் டோர்ல இருந்து ஒரு மாஸ் ஹீரோவா ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் பாய் நெக்ஸ்ட் டோர்ல பாக்கிய புடிங்க எஸ்கே. எல்லாமே ஃபுல்லா சண்டை ஆக்ஷன் மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. கொஞ்சம் டைவர்சிஃபையா டைனாமிக்கா தான் கதையே சூஸ் பண்றாரு. நீ நல்லா யோசிக்க முடியாது. ஆல்ரெடி ஆக்ஷன் மூவிங்க. பராசக்தி இஸ் என்ன பொலிட்டிக்கல் டிராமா. அடுத்து எஸ்கே 24 வேற வரப்போகுது. இங்கேருந்து ஒரு ரெட்ரோ மூவி வித் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் நவ் an action packed மூவி வித் டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ். பார்க்குறப்பே கொஞ்சம் வெரைட்டியா இருக்கு. நோ மோர் தட் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ட் ஆல் அந்த ஷேடே இல்ல. அப்பெல்லாம் நீ பார்த்தா சிவகார்த்திகேயன் ஒரு பிக்சர் எடுத்தா இது என்ன படம்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அப்ப இப்ப அப்படி சொல்ல முடியாது. அமரன்ல பார்த்தா திடீர்னு வாடி பல்கா பயங்கரமா வச்சுட்டு வராரு. டாக்டர்ல பார்த்தா டாக்டர் வந்து அந்த டாக்டர் வந்து ஒரே வேற அந்த மாதிரி வராது. பராசக்தி பார்த்தேன்னு வச்சுக்கேன்டா கொஞ்சம் அப்படியே சின்ன பையன் ஆயிட்டாரு. என்னையா பலூன் மாதிரி சைக்கிள்ல போற அந்த கிளிப் எல்லாம் பாக்குறோம். என்னப்பா நீங்க என்னது இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய லீக்டு கிளிப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் எனக்கு அது ஒரு வருத்தம் தான். அவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. அதை எடுத்து நீ போறதுல என்ன கிடைக்க போகுது? இட் ரிவீலிங் தட் மேஜிக் தான். உங்களுக்கு மேஜிக் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் மேஜிக்ல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்படிதான் ஒரு படம் when you go and see on a silver screen. எனக்கு இந்த டைட்டில் கார்டை எடுத்து போடுறது சோஷியல் மீடியால இது போடுற நான்லாம் தியேட்டருக்கு போனேன்னா மேக்சிமம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு என் ஃபோனை சைலண்ட்ல போட்டுருவேன். ஃபோனை அரைச்சி உள்ள வச்சிடும். ஒரு கிளிப் கூட நான் எடுக்கவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி படம் வரதுக்கு தியேட்டருக்கு போயிட்டு போட்டோ 2-3 எடுப்பேன்னு வச்சுக்கேன். அது போல
nowadays I stop posting all those things, you know. நான் பாத்துறேன் வாட்ஸ்அப்ல வந்து ஃபுல் படத்தையே போட்டுருவாங்க. I was like, என்ன பண்றீங்க? நீங்க ஃபுல் படத்தையே பார்க்கலாம். ட்ரெயின் ஓடி. ஒண்ணே ஒண்ணு தான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இது இப்படி எல்லாம் நீங்க அது முக்கியமான சீன்ஸ் எல்லாம் சக்குன்னு விட்டுறாங்க தர்மாடா. அது நீ ஸ்க்ரோல் பண்றப்ப சக்குன்னு வந்துருது. நீ என்ன பண்ணுவ? அதனால நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டாலுமே ஆல்ரெடி நீ பார்த்துட்ட. இன்னொன்று இதுல எது எனக்குன்னா அந்த இந்தியன் 2ல சரி விடு அந்த டைட்டில் கார்டை எடுத்து போட்டானுங்க. இட் வாஸ் இன் பியூர் தியேட்டர் மூமெண்ட். ஒரு கமல்ஹாசன் ஃபேனா நான் அதை தியேட்டர் போய் பாக்குறப்ப எனக்கு அது இது பயங்கரமா இருக்குல்ல. படம் எப்படி இருந்துச்சுங்கிறது செகண்டரி. பட் அந்த டைட்டில் கார்டு சூப்பர் ஒன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதை நான் தியேட்டர் நான் மதியம் தான் போறேன், காலையிலே வந்துருச்சு. ஆமா என்னடா இப்படி பண்றீங்க? ஆல் தோஸ் திங்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நீங்க தியேட்டர்லாம் இருக்கீங்கிறத நீங்க தியேட்டருக்கு வெளியில இருந்து போட்டோ போட்டா கூட இந்த படத்துல தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். அது நீங்க அந்த டைட்டில் கார்டை ரெக்கார்ட் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இதையே ஒரு வீடியோ போடுறான். நன்றி. அவ்வளவுதான்.